வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இந்த வீடியோ ஒரு ரீகேப் வீடியோ இருக்க போகுது. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுத்திருக்கோம் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில். இந்த இடத்துல நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரேடிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 6 month to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கேன், ஒரு பிகினர் லெவல் லேர்னிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போது இந்த இடத்துல பார்ப்போம். சரியா, இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ஆப்ஷனில் இருக்குது. எப்படி இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ஒரு பிஓஎஸ் கொடுத்து வந்திருக்காரு. மார்க்கெட் ப்ரீவியஸ் இருக்க ஐயெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு. ரைட், இதை நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம அப் ட்ரெண்டுன்னு நினச்சி பை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு வாங்கியிருப்போம், உங்களோட ட்ரேடும் லாஸ் ஆகியிருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐசிடியில் நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். அதாவது PO3, பவர் ஆஃப் 3ன்னு சொல்லுவாங்க, அக்யூமுலேஷன், மெனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ரைட், அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துக்குள்ளே நமக்கு ப்ளே அவுட் ஆகியிருக்கு. அப் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் சடனாக டவுன் ட்ரெண்டுக்கு ரிவர்சல் ஆகிறதும், இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்க மார்க்கெட் சடனாக அப் ட்ரெண்டுக்கு ரிவர்சல் ஆகிறதும், இந்த ஒரு மெனிப்புலேஷன் ஃபேஸ் நடந்த பிறகு நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அதுக்குள்ளே நம்ம மார்க்கெட்டில் ஈஸியாக என்ட்ரு ஆகலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சைட் வே மாதிரி இருக்கா, இதுதான் நம்ம அக்யூமுலேஷன் சொல்லுவோம். இப்போது இந்த இடத்துல ஒரு டாப் இருக்கா, இதை தான் நம்ம மெனிப்புலேஷன் சொல்லுவோம். இப்போ மெனிப்புலேஷன் சொல்லும்போது இங்கே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆகி இதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து சடனாக கீழே ரிவர்சல் ஆகும். இப்போ இதை ஹைட் பண்ணிப்போம். இப்போ பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாம் நினைப்பாங்க என்னென்னா, மார்க்கெட்டுங்கிறது பம்ப் ஆகும், மார்க்கெட் இதுக்கு மேலேயும் போகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டுங்கிறது என்ன செய்யுது, நமக்கு ரிவர்சல் தான் ஆகியிருக்கு, அதாவது செல் ஆகியிருக்கு. சரியா, இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக, அதாவது கவுண்டர் ட்ரெண்ட் தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் ரிஸ்க்கு, பட் நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக என்ட்ரி ப்ளேஸ் பண்ண முடியும். ரைட், அப்படி ப்ளேஸ் பண்ண என்ட்ரி தான் இது. இப்போது இந்த ட்ரேடில் நமக்கு கிட்டத்தட்ட நம்மளோட ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 456%. ரைட், இப்போ நீங்கள் டேட் டைம் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக எடுத்த ட்ரேட் தான், லைவ் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 20x வச்சு யூஸ் பண்ணி எடுத்தது. நீங்களும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அட்வான்ஸான மெத்தடை லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான கைடன்ஸில் நீங்களும் ட்ரேட் பண்ணால் உங்களாலே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம டாபிக்குள்ளே வரலாம். இப்போ நமக்கு அக்யூமுலேஷன் நடந்துருச்சு, மெனிப்புலேஷன் நடந்துருச்சு. ரைட், இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நம்ம கேண்டில் ஸ்டிக் பார்ப்போம். சரி, அதாவது கேண்டில் ஸ்டிக் இங்கே நம்ம பார்த்தது புல்லிஷ் ரிவர்சலுக்கான கேண்டில் ஸ்டிக். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் இருக்குது. இந்த ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்புறமா நமக்கு மார்க்கெட்டுக்குள்ளே செல்லிங் ப்ரெஷர் தான் வந்திருக்கு. சரியா, இப்போ நீங்கள் கேண்டல்லாம் கவனிச்சிங்கலாம் தெரியும், இங்கே எல்லாம் பெரிய பெரிய கேண்டில் இருக்குது, இங்கே குட்டி குட்டி கேண்டில். ரைட், அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே செல்லர்ஸ் என்டர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த பிஎஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்தால், அதனால தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகின பிறகு நமக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், இந்த அக்யூமுலேஷன், அதாவது இந்த மெனிப்புலேஷன் சோனுக்கு கொஞ்சம் மேலே டார்கெட் நம்ம 1:3 வச்சுருந்தோம். நம்ம டார்கெட்டு ஹிட் ஆகிருச்சு. உங்களுக்கு இதே செட்டப் நமக்கு ஒரு பாட்டம்லேயும் வரலாம். அதாவது ஒரு கீழே ஒரு பாட்டமில், ஒரு சப்போர்ட்டில், ஒரு லோ லெவலில் அக்யூமுலேஷன் நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது அங்கே கீழே நடக்கும். இந்த மாதிரி பாட்டமில் நடக்கும், மெனிப்புலேஷன் நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இந்த லெவலில் நடக்கும். ரைட், அக்யூமுலேஷன், மெனிப்புலேஷன், திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா காயின் ட்ரேட் அகாடமி நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரேடிங்கை ப்ராப்பராக அட்வான்ஸ் மெத்தட் வரைக்கும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க.